தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு பனிப்பொழிவு அதிகரிக்க இருக்கிறது. அதாவது குளிர்காற்று வீச இருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எதனால் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வடகிழக்கு பருவமழை காலம். இந்த காலகட்டத்தில் மாலை நேரத்திற்கு பிறகு பனிப்பொழிவோ அல்லது குளிரோ நம்ம லேசான அளவில் உணர்வோம். ஆனால் டிசம்பர் எண்டில் தான் தீவிரமான ஒரு சூழலை நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போவே இது தொடங்கி விட்டது, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் இது தொடங்கி விட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஏன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது நாம் பார்ப்பது காற்றினுடைய நிலை. காற்றை பொறுத்த வரைக்கும் கிழக்கு காற்று சாதகமாக இன்னும் வரல. கிழக்கு காற்று வந்தது அப்படின்னா இப்போ நமக்கு மழை பெய்யும். கிழக்கு காற்றும் வரணும், இங்கிருந்தும் காற்று வரணும். அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு மேகங்கள் உருவாகி மழை பொழிவு இருக்கும். சரி, இப்போ எப்படி குளிர் அதிகரித்திருக்கிறது அடுத்த 4 நாட்களுக்கு அப்படின்றது எப்படி அதிகரிக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வட இந்திய நிலப்பரப்பில் ஒரு ஹை ப்ரெஷர் உருவாகி இருக்கிறது அப்படின்றது பார்க்குறோம். லோ ப்ரெஷரில் ஹை ப்ரெஷர் உருவாகி இருக்கிறது. இந்த ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுதுன்னா காற்றை மேலிருந்து உள்ளாக செலுத்துகிறது. இதனால் உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், உள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் கேட்கலாம். இப்போது நம்ம பார்ப்பது 5500 மீட்டர் உயரத்தினுடைய நிலையை பார்க்குறோம். சர்ஃபேஸில் பார்த்தோம்னா இது தெரியாது. சர்ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த உயரத்தில் எதுவுமே இல்லாதது போல தான் இருக்கும். ஹை ப்ரெஷர் அப்படின்னு தான் தெரியும். அதாவது நம்ம நில மட்டத்தில் இது நம்ம உயரம் கொண்டு பார்க்கின்ற போது 500 ஹெச்பியில் பார்த்தோன்னா 5500 மீட்டர் உயரத்தில் பார்க்கின்ற போது இந்த உயர் அழுத்தமும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் இங்கேருந்து புஷ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கின்ற போது நம்ம ஈரப்பதத்தை பார்க்க வேண்டும். ஈரப்பதத்தை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வட இந்தியாவில் நவம்பர் எண்டிலே அங்கே பனிப்பொழிவு தொடங்கி விடுகிறது அப்படின்றத பார்க்குறோம். வட இந்திய மாநிலங்களில் அங்கே ஒரு வறண்ட காற்று, அங்கே இருக்கக்கூடிய வறண்ட காற்று ஹை ப்ரெஷரோடு சேர்ந்து நமக்கு இதை புஷ் பண்ணி கீழே தள்ளுது. அதாவது இங்கே இருப்பதெல்லாம் இப்போது ஈரப்பதமான காற்று, இது வறண்ட காற்று. இந்த வறண்ட காற்று வர்றப்ப என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குளிரையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வருகிறது. வறண்ட காற்று வெயில் காலத்தில் வந்தது அப்படின்னா அது வெப்பத்தை சேர்த்து எடுத்து வரும். குளிர்காலத்தில் வந்தது அப்படின்னா அது குளிரையும் சேர்த்து எடுத்து வரும், குளிரலையும் சேர்த்து எடுத்து வருகிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தமிழகத்துடைய கடலோர பகுதிகளில் சில இடங்களில் குளிரினுடைய காற்று இன்னும் பரவலை அப்படின்னு. ஆனால் அடுத்த 4 நாட்களுக்கு இது எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த வறண்ட வாடை காற்றில் ஈரப்பதம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனாலும் அது குளிரை கொண்டு வந்து கொண்டிருக்கும்னு பார்க்குறோம். 1% தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தில் 76% அப்படின்ற அளவில் இருக்கும். கடல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா 90% காற்றினுடைய ஈரப்பதம் இருக்கும்.